ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் சதீஷ் கமலி விலாக்ஸ். நம்ம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு 1 day ட்ரிப் ஃப்ரம் கோயம்புத்தூர் தாங்க பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸில் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்ததுனால லாங் ட்ரிப்பாக பிளான் பண்ணி கேரளாவில் இருக்க கேரளம் குண்டு வாட்டர் ஃபால்ஸ் தான் நம்ம விசிட் பண்ணியிருந்தோம். இது கோயம்புத்தூர்லேருந்து 130 கிலோமீட்டரில் லொக்கேட் ஆகிருக்குங்க. இந்த வீடியோ ஒரு கப்புள் விலாக் வீடியோ கிடையாதுங்க. நான் எப்படி ஒரு நியூ பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண என் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுங்கிறது தான். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரிப் போகணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் அவங்களுக்கு ஷேர் பண்ணி வாடா ட்ரிப் போகலான்னு சொல்லிவிட்டு ஒரு பிளானை போடுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா மார்னிங் 6 o'clock கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி ஒரு 8:30 போல் பாலக்காடு ரீச் ஆகிட்டோம். பாலக்காடு ரீச் ஆகக்குள்ளேயே நம்ம பசிக்குது, இங்கே டிஃபன் சாப்பிட்டு போயிடலான்னு சொன்னாங்க. அதுபோல் டிஃபன் சாப்பிட்லான்னு ஒரு மலபார் ஹோட்டலில் விட்டு தோசை ஆர்டர் பண்ணியிருந்தோம். அண்ட் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஃபேமிலி ரோஸ்ட் மாதிரி ஒன்று கொண்டு வந்து வச்சாங்க. இது ஒன்று சாப்பிட்றதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அண்ட் கேரளா ஸ்டைலில் சட்னி சாம்பார்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அண்ட் நல்லாவே டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டோம். பிகாஸ் ட்ராவலில் நல்லா பசி எடுக்கணும் இல்லையா, நம்ம ஆளுங்க அதை ரசித்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ரோஸ் கலரில் சுடுதண்ணி தான் வச்சுருக்காங்க. எல்லா ஹோட்டலையும் தான் யூஸ் பண்ணுவாங்களாமா. நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணாங்க. மார்னிங் கிளைமேட்டுக்கு சில்லுன்னு அப்படி ஒரு ரைடு வேறு லெவலில் இருந்துச்சு. அண்ட் கேரளானாலே நமக்கே தெரியும், அங்கே ரோடுலாம் கொஞ்சம் வேறு லெவலில் இருக்கும். ஹில் ஸ்டேஷன் மாதிரி ஏறி இறங்குச்சு, சுற்றி கொண்டு வந்துச்சு. அண்ட் ரோட் ட்ரிப்பு இதுவே நல்லா தாங்க இருந்துச்சு. அண்ட் இந்த ட்ரிப்பை இவ்வளோ அழகாக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம், ராயல் என்ஃபீல்டு எடுத்து 1 week தான் ஆச்சு. என்னோடய ஃப்ரெண்டு வாங்கி ஆக்சுவலாக ஃபஸ்ட் ரைடே நம்ம தான் இப்போ இந்த கேரளாவில் போயிட்டுருக்கோம். இந்த ரோட் ட்ரிப்பை இது இன்னுமே கொஞ்சம் அழகாக்கி கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். அண்ட் மார்னிங் இயர்லியாக போகிற மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் டிராஃபிக் இருக்காது. நீங்கள் பாலக்காடு டவுன் வழியாக போகிறனால ஈஸியாக டிராஃபிக் இல்லாமல் கிராஸ் ஆகிக்க முடியும். அண்ட் நம்ம இயர்லியாக போனதுனால டிராஃபிக் இல்லாமல் சீக்கிரமாகவே கிராஸ் ஆகிட்டோம் டவுனை. அண்டு மன்னார்காடு தாண்டி ஒரு ஆஃப் ரோடு எடுத்தோம் பாருங்கள், வேறு லெவல் ஃபாரஸ்ட் ட்ராவலுங்க இது. அண்ட் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஹைவேஸில் புளிய மரம் தான் இருக்கும். பட் இந்த ரோட் சைட் பார்த்தீங்கன்னா ஓவராக பலா மரம் தான் இருந்துச்சு. அண்ட் நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் ஏரியா இந்த ரோட் ட்ரிப்புக்காகவே இந்த வழியில் வந்தோம். மோஸ்ட்லி நிறைய பேர் ஆனைக்கட்டி அட்டப்பாடி அந்த வழியில் ஆக்சுவலாக வர சொல்லுவாங்க. பட் இந்த வழி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேச்சரோட கனெக்டாக ஒரு ரோட் ட்ரிப், நீட்டான ரோட் ட்ரிப்பாக இந்த ட்ரிப் அமையும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ஒரு 2.5 hours ட்ராவலுக்கு அப்புறம் நாங்கள் கேரளா குண்டு வாட்டர் ஃபால்ஸ் அதோட சைன் போர்டை ஃபஸ்ட்டு ரீச் பண்ணோம். அது ரீச் பண்ணக்குள்ளேயே ஒரு ஹாப்பினஸ், அப்பாடா நம்ம கிட்ட வந்துட்டோண்டா, எப்படா வாட்டர் ஃபால்ஸை பார்க்க போகிறோன்னு இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட் குளிக்கிறதுக்கு. அந்த சைன் போர்டு பார்த்த உடனேவே ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஹாப்பியாக போனோம். அண்ட் அதில் கோ ஸ்லோன்னு போட்டுருந்துச்சு. அப்புறம் தான் தெரிஞ்சுது நம்ம ஆஃப் ரோடு ரீச் பண்ணிட்டோன்னு. நாங்கள் ஆஃப் ரோடு எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு முன்னாடியே ரொம்ப கல் பதிச்ச மாதிரி அது ஒரு சிங்கிள் வே. அண்ட் இந்த ஆஃப் ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு ஜீப்பும் இங்கே இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் பே பண்ணி ஜீப்லேயும் போய்க்கலாம். ஆக்சுவலாக நாங்கள் பைக்லேயே அவ்வளோ தூரம் கிராஸ் பண்ணோம். அண்டு டியோ வண்டியை கொண்டு வந்திருந்தேங்க. அந்த வண்டியோட நிலமையை யோசிச்சு பாருங்கள். அதால் இந்த செங்குத்தான பாதையில் ஏறவே முடியல. அண்ட் ஃபைனலி ஆஃப் ரோட் ட்ரிப்புக்கு அப்புறம் நம்ம டெஸ்டினேஷனை ரீச் பண்ணியாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா ஸ்மால் பார்க்கிங் கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு நடுவில் இந்த ஒரு வாட்டர் ஃபால்ஸ் லொக்கேட் ஆகிருக்கு. அண்ட் இங்கே ஒரு ஸ்மால் டீ ஷாப்பும் இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சில் கிளைமேட்டுக்கு நடுவில் அப்படி ஒரு டீ ஷாப் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அண்ட் இங்கே சிக்னலே கிடையாதுங்க. மொபைலில் வீடியோ ஃபோட்டோஸ் தான் எடுக்க யூஸ் பண்ண முடியும். அண்டு இங்கே என்ட்ரி டிக்கெட் உண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா per பர்சனுக்கு 20 rupees வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் என்ட்ரி டிக்கெட்டை வாங்கிட்டு நம்ம நேராக உள்ளே போயாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டெப்ஸ் வழியாக தான் இறங்கி குளிக்கிறதுக்கு போகணும். பட் இங்கே ஸ்டெப்ஸும் ஒரு லெவலுக்கு மேலே கிடையாதுங்க. ஏன்னா மெயின் ட்விஸ்ட்டே இங்கே தான் இருக்குது. இங்கே நம்ம ஸ்டெப்ஸில் இருந்து கயிறு வழியாக தான் கீழே அட்வென்ச்சரிங்காக இறங்கி ஆகணும். ஏற்கனவே இங்கே குழந்தைங்களாம் இறங்குறதுக்கு கஷ்டப்பட்டுருந்தாங்க. அவங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணிவிட்டு அப்படியே நாங்களும் குளிக்கலான்னு வேகமாக கீழே இறங்கிட்டோம். அண்ட் நம்ம பார்த்திங்கன்னா சிட்டியில் ஸ்விம்மிங் பூலுக்கு 100-200ன்னு செலவு பண்ணி குளிச்சுட்ருக்கோம். பட் 20 ரூபா என்ட்ரியில் இப்படி ஒரு நேச்சுரலான வாட்டர் ஃபால்ஸில் குளிக்கிற எக்ஸ்பீரியன்ஸே வேறு லெவல். தண்ணி பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூலை விட ரொம்ப கிறிஸ்டல் கிளியராகவே இருந்துச்சு. அண்ட் இந்த வாட்டர் ஃபால்ஸோடைய லொக்கேஷன் அண்டு டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் போன வாட்டர் ஃபால்ஸ்லேயே ரொம்ப அட்வென்ச்சரிங்கான வாட்டர் ஃபால்ஸ்னால் இந்த வாட்டர் ஃபால்ஸ் தான் சொல்லுவேன். அண்ட் தண்ணி பார்த்திங்கன்னா வேறு லெவலுங்க. அவ்வளோ ஒரு தெளிவாக இருந்துச்சு. தண்ணி குளிக்கவே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணி நாங்கள் குளிக்க ஆரம்பிச்சிட்டோம்.
ஸோட ஆழம் பார்த்திங்கன்னா நம்ம குளிக்கிறதுக்கு ஏற்ற அளவு தான் கரெக்டாக இருந்துச்சு. அண்ட் அந்த தண்ணி வந்து விழுகிற இடம் மட்டும் ஒரு 2 ஆள் ஹைட்டுக்கு கொஞ்சம் ஆழமாக இருந்துச்சு. நீச்சல் தெரிஞ்சவங்க மட்டும் அந்த இடத்துல குளித்தாங்க. மற்றபடி ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நாங்கள் வந்துட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு இருந்தோம். அண்ட் இந்த வாட்டர் ஃபால்ஸில் நம்ம போன நேரம் தண்ணி கம்மியாக இருந்துச்சு. பட் இது தண்ணி அதிகமாக வரக்குள்ள பார்த்திங்கன்னா இன்னும் அழகாகவே இருக்கும். இவ்வளோ ஃபாரஸ்ட்டுக்கு மத்தியில் இப்படி ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஆக்சுவலாக நேச்சுரல் இஸ் அன்பிலீவபிளுங்க. அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு ட்ரிப் வந்ததுனால ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து என்னை தூக்கி வீசி விளையாடிட்டு இருந்தாங்க. ரொம்பவே ஜாலியாக இந்த ட்ரிப்பு வந்துட்டு எங்களுக்கு மெமரபுளாக மாறிட்டு இருந்துச்சு. அண்ட் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு வரீங்க, நீச்சல் தெரியாது, பயமாக இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா இவ்வளோ அட்வென்ச்சராக இறங்காமல் நீங்கள் மேலே இருக்க இந்த ஸ்விம்மிங் பூல் மாதிரியான ஏரியாவிலே நீங்கள் குளித்து ரொம்பவே என்ஜாய் பண்ணலாம். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நேச்சரோட ரொம்பவே கனெக்ட் ஆகி ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் இப்படி ஒரு மெமரி எப்போ க்ரியேட் ஆகும்னு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக இந்த இடத்துல இருந்து நாங்கள் கிளம்பணும். லைஃப்பில் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டாப் சேவிங் மணி, ஸ்டார்ட் கலெக்டிங் மெமரிஸ். அண்ட் பாலக்காடு பார்டரில் கிடைக்கிற இந்த சூடான மினி போண்டா பக்கோடாவோட இந்த வீடியோ முடிக்கிறேன். அண்ட் இந்த வீடியோக்கு ஹெல்ப் பண்ண என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு தாங்க ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் பண்ணணும். எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அண்டு இந்த மாதிரி நிறைய ட்ரிப்ஸை பார்க்குறதுக்கு நம்மளோட வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இட்ஸ் சதீஷ் கமலி விலாக்ஸ். தேங்க்யூ.